கழக தலைவர் விஜய் தற்பொழுது சென்னை விமான நிலையம் சென்றடைந்திருக்கின்றார். தனி விமானம் மூலமாக சேலத்தில் நடைபெறக்கூடிய கட்சி நிகழ்வில் பங்கு பெறுவதற்காக நிர்வாகிகள் சந்திப்பு என்ற அடிப்படையிலே ஏறக்குறைய 5000 நிர்வாகிகளை தொண்டர்களை சந்திப்பதற்கான சந்திப்பு நிகழ்ச்சிக்காக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வழக்கமான தன்னுடைய அந்த பயணத்தை தனி விமானம் மூலமாக சென்னையிலிருந்து சேலத்திற்கு மேற்கொண்டிருக்கின்றார். தாவேகா சார்பிலே இன்று நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பு என்பது காவல்துறை முன் அனுமதி பெறப்பட்டு காவல்துறை வழங்கியிருந்த அந்த கட்டுப்பாடுகளை நடைமுறைகளை பின்பற்றி அறிவுறுத்தல்களுக்கு ஏற்ப 5000 நபர்களுக்கு மட்டுமே அனுமதி என்ற அடிப்படையில் நடைபெறுகின்றது. எனவே இன்று அந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய நிர்வாகிகள் சந்திப்புக்கு வரக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் ஏற்கனவே அனுமதி சீட்டு வழங்கப்பட்ட தொண்டர்களாக நிர்வாகிகளாக இருந்தால் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகின்றார்கள். அது மட்டுமல்லாமல் 11 மணிக்கு பிறகுதான் மைதானம் அந்த நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய திகழ்களுக்குள் அனுமதிப்போம் என்ற தகவலையும் அங்கே தெரிவித்து அங்கே வந்திருக்கக்கூடிய நிர்வாகிகள் தொண்டர்கள் தற்பொழுது காத்திருக்கின்றார்கள். எனவே QR கோடு என்று சொல்லப்படக்கூடிய முறையிலே அனுமதி சீட்டிலே அனைத்து விவரங்களும் இடம்பெற்று அவர்கள் மட்டும்தான் அனுமதிக்கப்படுகின்றார்கள். குழந்தைகள், கர்ப்பிணிகள் அனுமதிக்கப்படவில்லை, வயோதிகர்கள் வரக்கூடாது என்று ஏற்கனவே சொல்லப்பட்டிருந்தது. எனவே தாவேகாவை பொறுத்தவரை இன்று தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பங்கேற்கக்கூடிய இந்த நிர்வாகிகள் சந்திப்பிலே கிட்டத்தட்ட ஒரு 4998 நபர்கள் என்ற அளவில் தான் அந்த அனுமதி சீட்டு வழங்கப்பட்டிருந்தது. காவல்துறையினர் பாதுகாப்பை பலப்படுத்தி இருக்கின்றார்கள். அருகில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை சார்ந்த காவலர்கள் என்று உட்பட 1000க்கும் மேற்பட்ட காவலர்கள் விமான நிலையம் முதல் சீலநாயக்கன்பட்டியிலே நிகழ்ச்சி நடைபெறக்கூடிய இடம் வரை தொடர்ந்து பாதுகாப்பு பணியிலே ஈடுபட்டிருக்கின்றார்கள். இன்னும் 2 மாதங்களில் தமிழகம் சட்டப்பேரவை தேர்தலை சந்திக்க இருக்கின்றது. இன்னும் 1 மாதத்திலே தேர்தலுக்கான நடத்தை விதிமுறைகள் அமலுக்கு வரப்போகின்றன. முக்கிய கட்சிகள் எல்லாம் தங்களுடைய கூட்டணியை இறுதி செய்து விட்டார்கள். இந்த மாதத்தினுடைய இறுதிக்குள்ளாக அனைத்து கூட்டணி கட்சிகளும் ஒன்றாக சேர்ந்து தேர்தல் பரப்புரையை மேற்கொள்ளப் போகின்றார்கள். தமிழகத்தை பொறுத்தவரை இதுவரை மும்முனை போட்டியாக இருந்து வந்தது நாம் தமிழர் கட்சியும் சேர்ந்து இந்த முறை 4 முனை போட்டியாக ஒரு வலுவான போட்டி களத்தை தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் உருவாக்கி இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் தான் தாவேகா சார்பில் நடைபெறக்கூடிய இன்றைய நிகழ்ச்சியிலே விஜய் என்ன பேச போகின்றார், யார் மீது விமர்சனத்தை விஜய் முன்வைக்கப் போகின்றார் என்பதும் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. ஏனென்றால் விஜயினுடைய அரசியல் பயணத்திலே அவர் தொடங்கிய அந்த விக்கிரவாண்டி மாநாடு தொடங்கி அவருடைய அந்த தேர்தல் பிரச்சாரத்தை பார்க்கும் பொழுது பாஜக மீது அதிக விமர்சனங்கள் இருக்கும், திமுக மீது அதிகப்படியான விமர்சனங்கள் இருக்கும். அதிமுக மீது பெரிய அளவில் விஜய் விமர்சனத்தை முன்வைக்கவில்லை என்று சொல்லப்பட்டது. ஆனால் இப்பொழுது நிலைமை மாறி இருக்கின்றது. அதிமுகவை நோக்கி விஜயும், விஜயை நோக்கி அதிமுகவினரும் கடும் குற்றச்சாட்டுகளை விமர்சனங்களை முன்வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். கடந்த முறை மாமல்லபுரத்திலே விசில் சின்னம் தங்களுக்கு ஒதுக்கப்பட்ட பிறகு நடைபெற்ற அந்த கூட்டத்தில் விஜய் பேசும் பொழுது திமுகவிற்கு நிகராக அதிமுகவை விமர்சித்திருந்தால் பாஜகவை காட்டிலும் ஒருபடி அதிகமாக அந்த கூட்டணிக்கு தலைமை தாங்கக்கூடிய அதிமுகவை விஜய் விமர்சித்திருந்தார். இன்று விஜய் செல்லக்கூடியது சேலம் மாவட்டம். கிட்டத்தட்ட 10க்கும் கூடுதலான சட்டப்பேரவை தொகுதிகளை சுற்றி இருக்கக்கூடிய அந்த மாவட்டத்திலே விஜய் என்ன பேச போகின்றார் என்பது முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. மற்றொரு பக்கம் அதிமுகவினுடைய முக்கிய தளபதிகளில் ஒருவராக, மேற்கு மண்டலத்தினுடைய முகங்களில் ஒருவராக இருந்த செங்கோட்டையன் இப்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் பக்கம் நிற்கின்றார். எனவே செங்கோட்டையனை பொறுத்தவரை மேற்கு மண்டலத்திலே தமிழக வெற்றி கழகத்திற்கு மிகப்பெரிய வாக்குகளை வாங்கி காட்ட வேண்டும் என்பதுதான் அவருடைய இத்தனை ஆண்டுகால அரசியலினுடைய ஒரு நிகழ்வாக இருக்கும் என்ற அடிப்படையிலே தன்னுடைய அரசியல் திறனை காட்டுவதற்கான வாய்ப்பாக அதை அவர் எதிர்நோக்கி இருக்கின்றார் என்று பார்க்கப்படுகின்றது. எனவே சேலத்தில் மேற்கு மாவட்டங்களுடைய முகமாக இருக்கக்கூடிய சேலத்தில் இன்று நடைபெறக்கூடிய கூட்டத்திலே விஜய் என்ன விமர்சனத்தை முன்வைக்கப் போகின்றார், யார் மீதான விமர்சனங்களை முன்வைக்கப் போகின்றார் என்பது முக்கியமான கேள்வியாக இருக்கின்றது. இதுவரை பெரிய கட்சிகள் தங்களுடைய தேர்தல் அறிக்கையை வெளியிடவில்லை, ஆனால் தொடர்ச்சியாக தங்களுடைய வாக்குறுதிகளை வழங்கி வருகின்றார்கள். விஜயும் கூட தேர்தல் அறிக்கையை வெளியிடுவதற்கு முன்பாகவே கிட்டத்தட்ட 5 கட்டங்களாக தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய தன்னுடைய கட்சியின் கட்டமைப்பு மூலமாக மக்களை சந்தித்திருக்கின்றார், தொழில் அதிபர்களை சந்தித்திருக்கின்றார், தன்னார்வலர்கள் மூலமாக கருத்து கணிப்புகளை எல்லாம் நடத்தி இருக்கின்றார்கள். அதன் மூலமாக தேர்தல் அறிக்கையிலே என்ன இடம்பெற வேண்டும் என்பது தொடர்பாக அவர்கள் ஆலோசித்து வரக்கூடிய நிலையில்தான் இன்று தேர்தல் அந்த அறிக்கை வெளியாவதற்கு முன்பாகவே ஒரு சில வாக்குறுதிகளை விஜய் வழங்கக்கூடும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே தமிழக வெற்றி கழகத்தினுடைய தலைவர் விஜய் இன்று சீலநாயக்கன்பட்டியில் நடைபெறக்கூடிய நிர்வாகிகள் சந்திப்பில் பங்கு பெற்று முக்கியமான அந்த அறிவிப்புகளை, வாக்குறுதிகளை வெளியிடுவார் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. தனி விமானம் மூலம் இப்பொழுது சேலம் புறப்பட்டிருக்கின்றார். சேலம் சென்ற பிறகு அங்கிருந்து காரிலே விஜய் பயணம் செய்ய இருக்கின்றார். விஜய் செல்லக்கூடிய வழி எங்குமே பாதுகாப்பு பலப்படுத்தப்பட்டிருக்கின்றது. தமிழக வெற்றி கழகம் என்ன வாக்குறுதிகளை வழங்கப் போகின்றது, முக்கிய கட்சிகளை போன்று இந்த முறை தமிழக வெற்றி கழகம் அந்த வாக்குறுதிகளை வழங்கும் பொழுது அவற்றிலே என்ன அம்சங்கள் நிறைந்திருக்கும் என்பது ஒரு முக்கியமான எதிர்பார்ப்பாக இருக்கின்றது. பெரிய அளவில் இலவச திட்டங்கள் தான் இருக்குமா, அல்லது அதையெல்லாம் கடந்து தமிழகத்தினுடைய எதிர்கால வளர்ச்சிக்கான இளைஞர்களுடைய வேலை வாய்ப்பு எவ்வாறு இருக்க வேண்டும் என்பதையெல்லாம் முன்னிறுத்தி விஜய் தன்னுடைய தேர்தல் வாக்குறுதியை வழங்குவாரா என்பதும் ஒரு முக்கியமான பேசு பொருளாக இருக்கின்றது. எனவே தாவேகா இந்த தேர்தல் களத்திலே ஒரு வலிமையான மும்முனை போட்டி களத்தை உருவாக்கி இருக்கின்றார்கள்.
எப்பொழுதுமே திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி இரண்டின் இடையில்தான் போட்டி இருக்கும். மூன்றாவது அணியாக இருக்கக்கூடியவர்கள் பெரிய அளவில் அந்த அதிமுக திமுக கூட்டணிக்கு வாக்கு வங்கி அடிப்படையிலே பெரிய நெருக்குதலை உருவாக்க மாட்டார்கள். ஆனால் இந்த முறை போட்டிக்களம் அப்படி இல்லை. நீண்ட காலத்திற்கு பிறகு தமிழகத்திலே திமுக அதிமுக கூட்டணிக்கு ஒரு வலிமையான போட்டியாளராக தமிழக வெற்றி கழகம் என்கின்ற ஒரு அரசியல் கட்சி அடியெடுத்து வைத்திருக்கின்றது. தாவேகா முதல் முறை தேர்தலை சந்திக்க போகின்றது. அவர்களுடைய பலம் என்ன, பலவீனம் என்ன, வாக்கு வங்கி எவ்வாறு இருக்கின்றது, எந்த பகுதியில் எவ்வளவு வாக்குத் தெரிவுகள் இருக்கும் என்ற விவரங்கள் எல்லாம் இதுவரை அதிகாரப்பூர்வமாக யாராலும் பார்க்கப்படவில்லை. ஆனாலும் கூட இந்த கருத்து கணிப்புகள், பல்வேறு கட்சிகள் நடத்தக்கூடிய அந்த கூட்டங்களிலே விஜய் தொடர்பாக பேசப்பட்டு வரக்கூடிய தகவல்கள் இந்த அடிப்படையில் தான் விஜய்க்கு ஒரு மிகப்பெரிய வாக்கு வங்கியாக பெண்களுடைய வாக்குகள் இருக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. எனவே விஜய்க்கு வரக்கூடிய அந்த பொதுக்கூட்டங்களிலும் பார்க்கும் பொழுது நிறைய பெண்கள் கூட்டத்தை பார்க்க முடிகின்றது. இன்று நடைபெறக்கூடிய இந்த கூட்டத்திலும் அனுமதிக்கப்படக்கூடிய நபர்களில் பெண்களும் கணிசமாக இருப்பார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. எனவே பெண்கள் தொடர்பான வாக்குறுதிகளை தாவேகா தலைவர் விஜய் எந்த அளவு இன்று வழங்கப் போகின்றார் என்றும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.